அதுக்குள்ளார போறேன்னா என்ன கடவுளே ஒரு சந்தோஷம் கொடுக்குற, அது நிம்மதியா அனுபவிக்க கூட என்ன விட மாட்டியான்ற மாதிரி இருக்கு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, யார் வெளியே போனாங்க? ரியா வெளியே போயிட்டாங்க. பட் ஆனால் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்ததை வச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமூக வலைத்தளத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத விஜய் சேதுபதி உத்து கவனிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு கரெக்டாக தெளிவாக சொன்னாரு, நான் அவங்க யாரையுமே பேச விட மாட்டேனா, அவங்க தாங்க என்ன பேச விடாம நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாரு. பட் இன்னைக்கு எபிசோட்லயுமே ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது, எதுவுமே கம்ப்ளீட் ஆகல, எல்லாமே இன்கம்ப்ளீட்டா தான் இருந்துச்சு. ஒரு விஷயத்த பத்தி பேசுறாரு, பட் ஆனா அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா பேசி ஒரு தீர்வு கொடுத்தாருன்னா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த விஷயத்த அப்படியே பேச விடுறாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க உட்காருங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க உட்காருங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு தவிர்த்துட்டு அதுக்கு இவரும் ஒரு தீர்வை சரியா சொன்ன மாதிரி கிடையாது. உள்ள இருக்கவங்களையும் பேச வச்சு அந்த தீர்வை கொண்டு வந்த மாதிரியே தெரியல. எந்த ஒரு சண்டைக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே சரியான தீர்வு கிடைச்ச மாதிரியே தெரியல. எல்லாமே ரொம்ப இன்கம்ப்ளீட்டா தான் இருந்துச்சு. இன்னைக்கும் அதுதான் நடந்துச்சு. நிறைய விஷயத்த பத்தி பேசினாரே தவிர்த்துட்டு எதுக்குமே சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்றது இன்னைக்கு எபிசோட்லயும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஸோ இவரோட ஹோஸ்ட் நான் தப்பா சொல்ல வரல, பட் விஜய் சேதுபதி இன்னும் பிக் பாஸ்க்கு பக்குவப்படலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுறவரு, அவங்களையும் முழுசா பேச விட்டு அதுக்கான தீர்வையும் இவரு தெளிவா சொன்னார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தான் தோணுச்சு. சரி, இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுவும் ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் இருக்கு, வேற லெவல் ட்விஸ்ட். ஸோ அதை ஃபைனலா சொன்னாதான் ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருணுடைய கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியமா எல்லாருமே கிட்டத்தட்ட அருணுடைய கேப்டன்சி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணாரு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப பொறுமையா டீல் பண்ணாரு, நிறைய குட்டி குட்டி பிரச்சனையை கூட வந்துட்டு ரொம்ப பொறுமையா டீல் பண்ணியிருந்தாரு, வைஸ் பிரின்சிபலா சரியில்லை, பட் ஆனா கேப்டனா ஓகே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கூட சொன்னாங்க. ஒருத்தர் கூட, ஆண்கள் அணிலையும் சரி பெண்கள் அணிலுமே சரி, ஒருத்தர் கூட அருணுடைய கேப்டன்சி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. உண்மையில அதை நம்மளுமே ஃபீல் பண்ணோம். வைஸ் பிரின்சிபலா அவர் பண்ண பல இடத்துல வந்துட்டு நமக்கு ஒத்துழைப்பு இல்லை. ஆக்சுவலா வந்து சொல்லணும்னா வைஸ் பிரின்சிபலா நிறைய இடத்துல தவறு செஞ்சு இருந்தாலுமே கேப்டனா நிறைய இடத்துல வந்துட்டு அவர் சின்ன சின்ன பிரச்சனை கூட சொன்ன மாதிரியே ரொம்ப சூப்பரா டீல் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அவருடைய கேப்டன்சி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயம், அவர் ரொம்ப லக்கி, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரவே இல்லை. சத்யா கேப்டன்சியில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனா அருணுக்கு அவ்வளவு பெருசா பிரச்சனைகள் எதுவுமே வரல. அதனால அருண் ரொம்ப லக்கி, அவரோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதை பேசிட்டே இருக்கும்போது அந்த ஐடி கார்டு இஷ்யூவை கொண்டு வந்தாங்க. அந்த ஐடி கார்டு இஷ்யூவை இன்னும் தெளிவா விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ணிருக்கலாம், ஆனா அவர் அதை தெளிவா ஹேண்டில் பண்ணல அப்படின்றத என்னுடைய கருத்து. ஐடி கார்டை போட சொன்னதுக்கு ஐடி கார்டை கழட்டி தூக்கி போட்டு ஜாக்லின் போனாங்க அப்படின்னு ஆரம்பிச்சவரு எல்லாத்தையும் இன்னும் தெளிவா கேட்டிருக்கலாம். அருண் பக்கத்துல இருந்து கேட்டிருக்கலாம், சத்யா பக்கத்துல இருந்து இன்னும் தெளிவா நிறைய கேட்டிருக்கலாம், ஜாக்லின் பக்கத்துல இருந்தும் நிறைய தெளிவா கேட்டிருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே பொத்தாம் பொதுவா பேச விட்டு போதும் உட்காருங்க, போதும் உட்காருங்க, போதும் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறுத்தி நீங்க சொல்லுங்க ஜாக் அப்படின்றாரு. ஜாக்லின் சொல்லிட்டே இருக்கும்போது நிறுத்தி நீங்க சொல்லுங்க அருண் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஐடி கார்டு பிரச்சனையில கடைசியா அவர் முடிக்கும் போது எப்படி முடிச்சிருந்தாருன்னா, நம்ம எதுவும் அதை பெருசா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பெருசா அவர் வந்து எதுவுமே வந்துட்டு கரெக்டா கிளியர் கட்டா பேசாம இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா நீங்க எல்லாருமே ஹேண்டில் பண்ணிருக்கலாம். வைஸ் பிரின்சிபலா அருண் நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க மாரல் டீச்சர் கிட்ட அழகா உங்களுக்கான விஷயத்தை பத்தி கரெக்டா பேசியிருந்திருக்கலாம். ஸோ மாரல் டீச்சர்னா நீங்களுமே வந்துட்டு அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஆஸ் அ ஸ்டூடெண்டா சத்யா அதை நீங்களுமே இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே மெச்சூரா இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருந்தாரு. ஈகோவை விட்டுட்டு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜாக்லினுக்கு ஒரு சின்ன ஸ்லிப்பர் ஷாட்டும் கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு ஒரு கடமை கொடுத்து அதை விளையாட சொல்லி சொன்னா நீங்க ஐடி கார்டை வச்சுட்டு போறதுன்றது சரி கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. இந்த இடத்துல தீபக் எழுந்து பேசினாரு, அவர்கிட்ட அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. சரி, ஸ்வாப்பிங் பத்தி கொண்டு வந்தாரு. ஸ்வாப்பிங்ல ரயனை மட்டும் தான் எழுப்பி கேட்டாரு. ரயன் பேசும்போதே வந்துட்டு சௌந்தர்யா ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். செம காண்டாயிட்டாரு. சௌந்தர்யாவை ரயனாக்கு எடுத்து பேச வச்சது வரைக்கும் ஓகே தான். அதுக்கப்புறமா பயங்கரமா காண்டான விஜய் சேதுபதி, இதுக்கப்புறமா இந்த மாதிரி யாராச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த நான் வர வீக்கெண்ட்ல வந்துட்டு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல வந்து நான் இதுக்கப்புறம் வர எந்த வாரத்திலுமே அவங்க கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா சொன்னாரு. இது கண்டிப்பா வந்துட்டு சௌந்தர்யா அண்ட் ரயானுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். நாட் ஓன்லி ஹிம், அவங்களுக்கு மட்டுமே கிடையாது, நிறைய பேருக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்காக அவங்க தான் பேசணும். அது மட்டும் இல்லாம இந்த விருப்பம் இல்லாத மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு பேசுறது,
இந்த இடத்துல மக்கள் நான் பேசுறத விரும்பல, நீங்க பேசுறத தான் விரும்புறாங்க. ஆனா நீங்க என்னவோ விருப்பம் இல்லாத மாரியே பேசுறீங்க அப்படின்ற மாரி வந்துட்டு இவரும் 2, 3 விஷயங்கள பேசி காமிச்சாரு. அது உள்ள இருந்த நெறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப குத்திருக்கும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். தென் அன்ஷிதா வந்துட்டு எழுந்து சொன்னாங்க. அது என்னவோ தெரியலங்க. கேர்ல்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு ஸ்வாப்பிங்ல போற எல்லாருமே பாய்ஸ் டீம் நல்லா பாத்துக்கிறாங்க. பாய்ஸ் டீம் கிட்ட நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாய்ஸ் டீம் வெளியே போயிட்டு அதாவது ஸ்வாப்பிங் வந்த பெண்கள் பின்னாடி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியல. அதனால கேர்ல்ஸ்க்கு வந்துட்டு பாய்ஸ் டீம் கிட்ட போறதே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அன்ஷிதாவும் இப்ப அதான் சொன்னாங்க. பாய்ஸ் கூட போனது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் சாப்பாடு விஷயத்துல சாச்சனாவுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு. அதாவது பாய்ஸ்க்கு சாப்பாடு இல்ல அப்படின்ற பட்சத்துல இவங்க எடுத்துட்டு போய் சாப்பாடை ஊட்டுனது மட்டும் அல்லாமல் கேர்ள்ஸ் டீமுக்கு தெரியாம அரிசி எடுத்துட்டு போயிட்டு பாய்ஸ் டீமுக்கு கொடுத்தது, ஐ மீன் பாய்ஸ் டீமோட அரிசியில போட்டது, இதை வந்துட்டு நம்ம ரஞ்சித் பார்த்தது, இது எல்லாத்த பத்தியுமே வந்துட்டு சாச்சனா சொன்னாங்க. அந்த இடத்துல சின்ன அப்ரிஷியேட் கொடுத்தாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு சாப்பாடு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க, இல்லைனா டாஸ்க் கொடுங்க, அந்த டாஸ்க்ல நாங்க தோத்தாவது வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கட்டும், எங்களுடைய அரிசி ஒரு பாக்கெட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை விஜய் சேதுபதியும் ரசிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் அது பிக் பாஸ் ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறமா அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருக்காரு. எனக்கு புரியல, இதை பண்ணதுக்கான பயங்கரமான அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு சின்னதா ஒரு வார்னிங் கொடுத்தா இதுக்கப்புறமாவும் எல்லாருமே அந்த அப்ரிசியேஷனுக்காக வந்துட்டு இந்த ரூலை வந்துட்டு மீறதானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்று அப்ரிஷியேட் மட்டும் பண்ணியிருக்கணும், பிக் பாஸ் ரூல்ஸை கம்மி பண்ணியிருக்கணும், இல்லைனா பிக் பாஸ் ரூல்ஸை மீறினதுக்கு திட்டிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அப்ரிஷியேஷன் அதிகமாக பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வார்னிங்கை சின்னதாக கொடுத்தா வரவங்க மறுபடியும் வந்துட்டு அந்த அப்ரிஷியேஷனுக்கு ஆசைப்பட்டு அதே தப்பை திரும்பி செய்வாங்கன்னு தான் தோணுச்சு. ஸோ கேர்ள்ஸ் டீமுக்கு பாய்ஸ் டீம் அவங்க வந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் போனதுக்கு அப்புறமா கேர்ள்ஸ் டீம் கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா டாஸ்க் விஷயத்தை பற்றி ஒரு சின்ன ஆர்கியூ போச்சு. சின்னதாக இல்லை, பெரிய ஆர்கியூமெண்ட்டே போச்சு. அதாவது சௌந்தர்யா நம்ம அருண் கிட்ட மைக்க மாட்டாததுக்கு, அருண் டாஸ்க் செய்ய சொன்னதுக்கு இல்ல வேற ஏதாவது கொடுங்க வேற ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அருண் வேற சொல்லும்போது இதெல்லாம் பழைசு வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை பத்தி தான் பேசினாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணாருன்னா, டாஸ்கை மூடு வந்தாதான் பண்ணுவேன்னு சொல்றீங்க, அது மட்டும் இல்லாம உங்களை யாராவது வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் டாஸ்கை பண்ண வைக்கிறதா இருக்கு, அவர் ஒரு டாஸ்கை கொடுத்தா பழைசு வேற ஏதாவது பண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கும் பெருசா எந்த ஐடியாவும் கிடையாது, கொடுத்த டாஸ்கை பண்ண மாட்டீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, என்ன காரணம், எதிரியை வந்துட்டு வெறுப்பேற்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட அடுத்தடுத்தா ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்ட உடனே சௌந்தர்யாவால சுத்தமா முடியல. அதை விட முக்கியமா அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பத்தி ஒவ்வொருத்தரா எழுப்பி பேச வச்சப்போ எல்லாருமே வந்துட்டு சௌந்தர்யா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சுத்தமா சரியில்லை, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு, ஆரம்பத்துல இதை காமெடியா பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ உண்மையான விஷயம் வரும்பொழுதும் சீரியஸான விஷயம் வரும்பொழுதும் இதை தான் பண்றாங்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, ரொம்பவே வந்துட்டு கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. எக்ஸ்பெஷலி முத்து சொன்னதாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம அருண் சொன்னதா இருக்கட்டும், எல்லாருமே கேர்ள்ஸ் டீம்ல கூட வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கு சௌந்தர்யாவோட பதில் எப்படியா இருந்துச்சுன்னா, சார் எல்லாருமே கோவப்படும் போது ஒவ்வொரு விஷயத்த வந்துட்டு வெளிப்படுத்துறாங்க, எனக்கு நான் அந்த எக்ஸ்பிரஷன் காட்டுறேன், நான் அதை ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அது எப்படி பண்றன்றது எனக்கு தெரியல, ஆனா இப்போ இவங்க எல்லாருமே இது அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னா நான் மாத்திக்க ட்ரை பண்றேன், என்னுடைய ரியாக்ஷன் அதுதான் சார், என்னுடைய எக்ஸ்பிரஷனே அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓரளவு கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, கோவத்தவங்களும் சரி மற்றவங்க வந்துட்டு இவங்களை டார்கெட் பண்ணும்போதும் சரி இவங்க அதை வந்து தப்பிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பிரஷனை வந்துட்டு கையாளுறாங்க, அது மற்றவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 தொகுத்து வழங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு சாரி ஆமா அர்ச்சனா தானே, அர்ச்சனா வந்துட்டு கண்டிப்பா பிக் பாஸ் டைட்டில் வின்னரா ஆகியிருக்கவே முடியாது. ஸோ ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லா அப்படியே பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் பத்தி ஒரு மிகப்பெரிய டாக்கே வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ அவர் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு சௌந்தர்யா பயங்கரமா அழுகுறாங்க. அவங்க அழுகும் போதே தெரியுது அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இது நாள் வரைக்குமே கிளாப்ஸ் வந்திருந்தது அப்படி இப்படின்னு யோசிச்சிருந்தவங்க இப்போ இந்த அளவுக்கு திட்டு வாங்கினதுக்கு அப்புறமா மற்ற எல்லாருமே தன்னை இப்படி பேசிட்டாங்கன்றவங்க பயங்கரமா அழுகுறாங்க. ஆனால் அழுகும் போதுமே வந்துட்டு யாராவது வராங்களான்னு பாரு ஜெஃப்ரி, அப்புறம் என்ன வீக் ஆனவங்க சொல்லும்போது கொஞ்சம் கியூட்டா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. தென் ராணவ் கிட்ட வந்துட்டு கேட்டாரு. ஆக்சுவலா ராணவ் வந்துட்டு ஒதுக்குனது சௌந்தர்யா தான். இந்த விஷயத்த ராணவ் கிட்ட பேசி ராணவ் வந்துட்டு சௌந்தர்யா பேரை சொல்ல வைப்பாரு அப்படின்னு விஜய் சேதுபதி என்னென்னவோ ட்ரை பண்ணாரு. பட் ஆனா ராணவ் வந்துட்டு சொல்லவே இல்லை. முத்து அப்படி இப்படின்னு என்னென்ன பேரும் எடுத்து அதை தவிர்த்துட்டு ஆமா என்ன ஒதுக்குனாங்க, இவங்க தான் இந்த விஷயத்துக்காக தான் ஒதுக்குனாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாம ராணுவ பேசினதுனால சமகாண்டாயிட்டாரு விஜய் சேதுபதி. சரி உட்காருங்க, உங்களுக்கே அந்த விஷயத்துல அந்த அளவுக்கு வந்துட்டு
கிளாரிட்டி இல்லாதப்ப இதை பத்தி நான் என்ன பெருசா பேச முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. தென் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டைரக்டா நாமினேஷன் எலிமினேஷன் ப்ராசஸ் வந்துச்சு. எலிமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு கார்டு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கார்டில் இருக்க நம்பர், ஸோ அந்த நம்பரை எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதில் செக் பண்ணி பார்த்து அந்த நம்பர் இருந்துச்சுன்னா 10th ரிசல்ட் மாறிங்க, இருந்துச்சுன்னா நீ ஓகே இல்லை இருப்ப சேவ், இல்லைனா நீ வந்துட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ரியா தான் வந்துட்டு இந்த முறை வெளியே போனாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவங்களால வந்துட்டு இந்த ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், என்னால் இதை ஏற்றுக்க முடியல, நான் இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கு நான் தகுதியான கிடையாது, வேற யாரும் தான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமாக அழுதாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நல்லாவே தெரியுது. அவங்க வெளியே போவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி அவங்க வெளியே போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்றதும் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன எந்த கண்டஸ்டண்ட்டும் இந்த அளவுக்கு வந்து அழுது நான் உள்ளே இருக்கணும்னு நினச்சேன், நான் இப்படி வெளியே போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு இந்த அளவுக்கு அழுதாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரியா அழுதாங்க. ஏன் மேடையிலே கூட வந்து அழுதாங்க. எல்லாருமே எவ்வளோ தேத்த பார்த்தியும் அவங்களால வந்துட்டு தேத்தவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக வெம்பி வெம்பி அழுதாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம், அப்படி கிடைச்ச வாய்ப்பு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக போகுதுன்றது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் விஜய் சேதுபதி சாரே அதெல்லாம் கேட்டு கலங்கிட்டாரு. தென் வெளியே போயும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப நேர்மையாக தான் வந்துட்டு பேசிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி சாரே வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாரு. தென் அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ்ல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்டே. ஒரு குட்டி அணியை கொண்டு வந்தாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் அணி தற்போது ஆண்கள் வீட்டுக்கும், ஆண்கள் அணி தற்போது பெண்கள் வீட்டுக்கும் மாறுறாங்க. ஸோ இதனால வரைக்கும் வந்துட்டு கொடுக்கப்பட்ட டாஸ்க் எல்லாமே வந்துட்டு பெண்கள் பயங்கர வன்மத்தோடு ஆண்களுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மேட்ரு போயிட்டே இருந்துச்சு. ஸோ பெண்கள் எல்லாருக்குமே பயங்கர ஜாலி, வாங்கடா சிக்கினீங்கடா அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலி ஆயிட்டாங்க. 5 ஸ்டார்லாம் கேட்டு அதை கொண்டாடுறாங்க, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி. ஆண்கள் அணியும் சலைச்சவங்க கிடையாது. அவங்களும் வந்துட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கோம், நீங்கள் இப்பெல்லாம் எங்கள் மேலே வன்மத்தை கக்கி டாஸ்க்கை பண்ண சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மாற்றி 2 பேருமே வந்துட்டு வன்மத்தை கக்க தான் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம், அதாவது கிச்சன் வந்துட்டு முழுக்க பெண்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால ஆண்கள் அணி இதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே டாஸ்க் எடுத்து தான் போகணும். தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டோர் ரூம்காக இருக்கட்டும், கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும், கிளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் ஆண்கள் அணி போகணும். ஸோ ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஆண்கள் வந்துட்டு டாஸ்க் செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு